அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருக்கும் இந்த நேரத்தில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுடைய சப்போர்ட் வந்து எங்களுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி எந்த அளவுக்கு இதை ரீச் பண்ண முடியுமோ ரீச் பண்ணி கொடுங்க. நன்றி, வணக்கம். சார், இது வந்து உண்மை கதையை சம்பந்தம். ஏன்னா ஏற்கனவே காசி அவர் முன்னாடி அரெஸ்ட் பண்ணாங்க. ஸோ அவரை பேஸ் பண்ண படம் ஆயிடுச்சு. வெளி உலகத்துக்கு தெரிஞ்ச காசி நாகர்கோயில் காசி, வெளி உலகத்துக்கு தெரியாத நிறைய முகமடிகளோட காசி மாதிரி ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நபர் அவருடைய லைஃப்ல நடந்ததை நம்ம பார்த்து இன்ஸ்பயர் பண்ணி பண்ணது தான். 4 கதாபாத்திரங்கள், பெண்களோட கதாபாத்திரமும் ஒரு விதத்தில் அவங்களாம் விக்டிம்ஸ் தான். அவங்களுடைய ரியல் லைஃப்ல நடந்த விஷயங்களை வந்து கொஞ்சம் இன்ஸ்பயர் பண்ணி சினிமாக்காண்டி சில கோட்டிங் பண்ணி படம் பண்ணியிருக்கோம். காசின்னு பேர் வச்சதால டக்குன்னு எல்லாரும் அதை கனெக்ட் ஆகிட்டாங்க. அதுதான் இந்த கதையோட. இன்னைக்கு சமுதாயம் எதை நோக்கி போயிட்டு இருக்கோ அப்படி பார்க்கும்போது இந்த படம் அவசியம் உணர்த்தப்பட வேண்டிய ஒரு கதையா பட்டுது. அதனால அதை சார்ந்து அதன் பின்னணியில் என்னென்ன இருக்கோ அதை எடுத்து பண்ணேன். இந்த நேரத்தில் எங்கள் ஹீரோ பாலாஜி சொல்லியே ஆகணும். நிறைய ஹீரோஸ்க்கு வந்து நான் இந்த கதையை சொன்னேன், எல்லாருக்கும் பிடிச்சிருந்தது. ஆனால் செய்யறதுக்கு தைரியம் இல்லை, நிறைய தயக்கம் காமிச்சாங்க. அப்போது பாலாஜியை வந்து எனக்கு சுரேஷ் சக்கரவர்த்தி தான் அறிமுகப்படுத்தினார். பிக் பாஸில் அவருடைய எபிசோட்ஸ் எல்லாம் பார்த்துருக்கேன். ஒரு நல்ல ஒரு ஒரு டாமினேட்டிங் கேரக்டர், ஒரு பெண்களை வந்து டாமினேட் பண்ணுறதாகட்டும், அவர் கேரி பண்ணி கொண்டு போகிற விதமாகட்டும், ஒரு ஏதோ ஒரு கர்வமான ஒரு மனிதர் மாதிரியே ஒரு ஃபீல் கொடுத்தது. பட் ஆனால் ரொம்ப ஸ்வீட்டான ஒரு நபர். இந்த கதையை கேட்டவுடனே அவர் சொன்ன முதல் டைலாக் எனக்கு இப்போ ஞாபகம் இருக்குது. இந்த கதாபாத்திரத்தை நான் பண்ணனா யார் பண்ணுவாங்க, நான் பண்ணுறேன் சார், என்ன வேணாலும் ஆகட்டும் அப்படின்ட்டு இறங்கி பண்ணார். ஸோ இட்ஸ் அ கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் மீ ஆல்சோ டு கிவிங் இம் இன் திஸ் கேரக்டர். நல்லா எனக்குலாம் வந்து ஒத்துழைப்பு கொடுத்த என்னுடைய டீம் அனைவருக்கும் நன்றி. பாலாஜி பேசிட்டு யாரும் தப்பு. எல்லாருக்கும் வணக்கம். பிரஸ் மீடியாக்கெல்லாம் யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க. நான் எப்பயோ ரெடி ஆயிட்டேன் சார் தான். படம் இன்னும் முடியல, கொஞ்சம் லேட்டா வாங்கினாங்க. அப்போ டிராபிக்ல மாட்டிக்கிட்டேன். ஸோ அதுக்கு மன்னிச்சுக்கோங்க. நான் இப்போ ஆரம்பிக்கிறேன். இது ஒரு சிறந்த படம், நல்ல படம். இதுல நல்ல மெசேஜஸ் இருக்கு. நானும் கொஞ்சம் நடிச்சிருக்கேன், பார்த்துருப்பீங்க. டைரக்டர் வாழ சொன்னாரு, வாழ்ந்தேன். நீங்க வந்து அதை வாழாவா பார்க்க கூடாது. அது டைரக்டரோட இமேஜினேஷன், டைரக்டரோட கற்பனை, டைரக்டரோட விஷன் அப்படி பார்க்கணும். நீங்க அவர் என்ன சொன்னாரோ அதை நான் செஞ்சேன். அதனால ஏதாவது கருத்து இருந்தா நீங்க அவர்கிட்டயே கேட்டுக்கோங்க. ஸோ எனக்கு வந்து ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு ஜேஎஸ்கே சார் டைரக்ஷன்ல வந்து நடிச்சது. ஏன்னா இன்னொரு 2-3 படம் பண்ணால் இன்னும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குமோ அது வந்து எனக்கு ஒரே படத்தில் கொடுத்துட்டாரு. எந்த மாதிரி இடத்துலனா இட் வாஸ் வெரி க்ரூஷியல். ஏன்னா நம்ம ஒரு டார்கெட் வச்சு படம் பண்ணுறோம், இந்த டேட்குள்ளே படத்தை முடிக்கணும்ட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சாங்லாம் பார்த்தீங்கன்னா கல்யாண் சாங் பார்த்துருப்பீங்க, எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த சாங்லாம் நாங்கள் ஒரே நைட்டில் ஷூட் பண்ணோன்னா நிறைய பேர் நம்ப மாட்டாங்க. எஸ், நாங்கள் அதெல்லாம் ஒரே நைட்டில் தான் ஷூட் பண்ணோம். ஸோ அந்த மாதிரி ஷூட் பண்ணும்போது அதில் வந்து ஒரு கொஞ்சம் ப்ரெஷர் இருக்கும். எங்கேயுமே நம்ம வந்து ஸ்டெப்பை மிஸ் பண்ணிடக்கூடாது, நம்மளால் வந்து டேக் போயிடக்கூடாது அப்படின்ட்டு. ஃபார்ச்சுனேட்லி டேக்லாம் எதுவும் போகலை. ஸோ ஒரே நைட்டில் முடிச்சுட்டு வந்த சாங்கை மெயினாக அந்த ஒரு விஷயத்துக்கு வந்து நான் பாராட்டினார். அது வந்து இங்கே நான் திருத்தமாக வந்து நான் சொல்லிக்கிறேன். அண்ட் ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு கேரக்டர் தான். நீங்கள் வந்து வாழ்ந்திருக்காரு அப்படின்னு வந்து சொல்கிறீங்க, உங்களுக்கு தெரியும்ல. அந்த மாதிரி சீன்ஸ்லாம் எடுக்கும்போது சுற்றி வந்து ஒரு 10-20 பேராச்சும் இருப்பாங்க, டீம் மெம்பர்ஸ், க்ரூ மெம்பர்ஸ். இவங்க வந்து என்னென்ன கோரியோகிராஃப் பண்ணுறாங்களோ மைக்கில் அதை தான் நாங்கள் வந்து செய்யணும். அட் த சேம் டைம் ஹவ் டு மேக் ஷுவர் கூட நடிக்கிற ஆர்டிஸ்ட் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கணும். அதை தாண்டி நம்ம நடித்தா இதை வந்து ஆடியன்ஸ் ரசிப்பாங்களா அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்கணும். அதெல்லாம் பண்ணுறதுக்கு வந்து ஒரு தைரியம் வேணும், ஒரு கான்ஃபிடென்ஸ் வேணும். நம்ம மேலே ஒரு கான்ஃபிடென்ஸ் இருந்தால் தான் அந்த சீன்ஸ்லாம் வந்து தயங்காமல் பண்ண முடியும். நான் பண்ணியிருக்கேன். அதுவும் என்னோட 2வது படம் வந்து லீடாக. இட்ஸ் வெரி பிக் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் மீ. எனக்கு சான்ஸ் கொடுத்த ஜேஎஸ்கே ஃபிலிம் கார்ப், ஜேஎஸ்கே சார் அண்ட் என் கூட நடித்த ஆர்டிஸ்ட் அண்ட் வந்திருக்க ப்ரெஸ் மீடியா எல்லாருக்குமே ரொம்ப நன்றி.